என்ன விட்டுட்டு ஒன்னால கேஷுவலா தூங்க முடிஞ்சதா? என்னால முடியாம தானே பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். கேக்குறேன்ல. அதான் பழகிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. புரியல. கோர்ட்ல ஃபைல் பண்ணியாச்சா? ஓ, நோட்டீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஓகே ஓகே ஓகே. ஆனா அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அதுக்கு தான் டைம் இருக்குல்ல. அது வரைக்கும் கமிட்மெண்ட்ல கரெக்டா இருக்கு பாரு. ஆமா, நான் பாக்குறேன். ஓகே தானே? முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்படியே இரு. அப்புறம் உங்க அக்கா என்ன சொல்றாங்க? இதோ இப்போ நீ என்ன இங்க ரோஸ் பண்ற மாதிரி குமரனை புரிஞ்சுக்காம உங்க அக்கா ரோஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, உண்மை தெரிஞ்சதும் ஒரே ரொமான்ஸ் மூட்ல இருக்காங்களான்னு கேட்டேன். ஓ, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம் இல்ல? Of course. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். கங்கா அக்காக்கு உரிமை இருக்கு, அதனால அவ ரோஸ்டும் பண்ணுவா ரொமான்ஸும் பண்ணுவா. நான் அந்த மாதிரி உங்ககிட்ட உரிமை எடுத்துக்க முடியுமா என்ன? டீ வேணுமா? போட்டு வரவா? கடமை? ஆமா, உரிமை இல்லாட்டியும் கடமையை செய்யணும்ல, கமிட்மெண்ட். டீ போடுறதுதான் உங்க கடமைன்னு நான் நினைக்கல. நான் சாதாரணமா தாங்க கேக்குறேன். டீ குடிக்கிறீங்களா? வேணாம், நான் ஜாகிங் போகும்போதே குடிச்சிட்டு தான் கிளம்புனேன். ஆமா, உங்க மாமா என்ன இன்னைக்கு ஜாகிங்கே வரல? ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டாரோ? இன்னைக்கு தான் காம்படிட்டிவ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுதா, அதான் ரிஹர்சல் பார்க்கணும்னு காலையிலே சீக்கிரமா எழுந்து போயிட்டார். நைஸ், பயங்கர சின்சியரா இருக்கார்ல. நான் சொல்றேன் காவேரி, அவர் தான் டைட்டில் அடிக்க போறாரு, நீ வேணா எழுதி வச்சுக்கோ. உங்க அக்கா கையில அந்த டைட்டில கொடுத்து அப்படியே கெத்து காட்டுற மாதிரி யோசிச்சு பாரு. கோதாவரி செமையா ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. சரி, நான் ஆபீஸ் கிளம்பணும், போய் ரெடி ஆகுறேன். நீங்க வரதானே? சரி வா. எங்க? என்ன? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. ஏய், என்ன நீ ஏதோ கேட்க வந்துட்டு நிறுத்துற? என்னன்னு சொல்லு.